பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதினை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். இந்த கப் முழுவதுமாக கெட்ட தண்ணீர் நிரம்பி இருக்கிறது இல்லையா? இந்த கப்பில் இருக்கும் தண்ணீரை எனக்கு நன்றாக நல்ல தண்ணீராக மாற்ற வேண்டும். இதற்கு நான் என்ன செய்வது? சரி, கொஞ்சம் நல்ல தண்ணீரை விட்டு பார்க்கலாம். எவ்வளவு விட்டு பார்த்தாலும் நல்ல தண்ணீர் கெட்ட தண்ணீராக மாறுகிறதே தவிர கெட்ட தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறுவதே இல்லை. என்ன செய்வது இந்த கப்பில் இருக்கும் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுவதற்கு? ஓகே, நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. இதை கீழே கொட்டிவிட வேண்டும், நல்ல தண்ணீரை நிரப்பிக்கொள் என்று சொல்வது எனக்கு கேட்கிறது. அருமையானவர்களே, நான் இதை கீழே கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? 2023 வருடம் தேவன் நமக்கு அனுக்கிரகமாக தந்திருக்கிறார். அந்த வருடத்தில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அநேக பாவங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதமான சில காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருந்தோம். இந்த காரியங்களோடு நாம் 24ஆம் வருடத்திற்குள் கடந்து சென்றோமானால் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் சந்தோஷமானதாக இருக்காது, பாவம் நிறைந்ததாக மாறிவிடும். ஆகவே அவைகளை விட்டுவிட வேண்டும். 2024ஆம் வருடம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் தேவனுடைய பாதப்படியில் இருக்க வேண்டும். நம்முடைய வேத புத்தகத்தில் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசித்தோமானால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முன்னானவைகளை நாம் நாடும் போது நிச்சயமாக தேவன் நம்மை பரிசுத்தமாக வாழ வைப்பார். 2024ஆம் வருடம் பரிசுத்தமானதாகவும் அழகானதாகவும் சந்தோஷமானதாகவும் தேவன் நமக்கு மாற்றி அமைத்து தருவார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.